ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, என்னுடைய வாக்கு எப்பொழுதும் என்னுடைய பக்தர்களின் மத்தியில் பலிக்கக்கூடியது. உன்னுடைய நெடுநாள் விருப்பம் நிறைவேறும் என்று இன்றைய தினத்தில் நான் வாக்களிக்கின்றேன். நீ காத்திருந்த விஷயம் உனக்கு கைகூடி வரும் என்று உனக்காக நான் என்னுடைய வாக்கினை கொடுக்க வந்தும் இருக்கின்றேன். யாரும் உன்னுடைய வாழ்க்கையை கண்டு கொள்ளவில்லையே, யாரும் உனக்கு உதவி செய்யவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, எதிர்பார்ப்பை பிறர் மீது வைக்கும் பொழுதுதான் ஏமாற்றம் மிஞ்சுகின்றது என்று பலமுறை சொல்லி இருக்கின்றேன். உன் வாழ்விற்கான நல்ல விஷயங்களை எல்லாம், உன் வாழ்விற்கு தேவையான உதவிகளை எல்லாம் உன்னாலேயே உருவாக்கி கொள்ளவும் முடியும். யாரிடமும் நீ கையேந்தி செல்ல வேண்டிய நிலை என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடாது. உன்னை சார்ந்து வேண்டுமானாலும் பிறர் வாழலாம், ஆனால் நீ யாரையும் சார்ந்து வாழக்கூடிய நிலை என்பது உனக்கு வரக்கூடாது. ஏனென்றால் பிறரை நம்பும் பொழுதுதான் உன் வாழ்வில் ஏமாற்றங்கள் என்பது பல மடங்கு அதிகரிக்கவும் செய்கின்றது. நீயாக அந்த விஷயத்தை செய்திருந்தால் கூட உனக்கு சந்தோஷம் கிடைத்திருக்கும். அடுத்தவர்களை நாடி அவர்களுடைய துணையை தேடி நின்றிருந்ததால் தான் கஷ்டங்களும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சந்திக்க வேண்டி இருந்தது. என் அன்பு குழந்தையே, ஒரு முறைக்கு பல முறையும் நான் சொல்லி இருக்கின்றேன், இறைவனை தவிர வேறு யாரையும் நீ முழுமையாக நம்ப வேண்டாம். உறங்கும் பொழுது கூட விழியை திறந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய நிலையும் இருக்கின்றது. அதற்காக யாரையுமே நம்பக்கூடாது என்று அர்த்தமாகி விடாது. ஓரளவிற்கு மேல் ஒரு இடத்தில் நம்பிக்கை என்பது வைக்க வேண்டாம் என்றுதான் சொல்கின்றேன். முழுவதுமாக ஒருவரையே நம் நாடி நிற்கும் பொழுதுதான் அவர்களால் முடியவில்லை என்று அவர்கள் நம்மை விட்டு விலகி செல்லும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. எல்லா திறமையும் தகுதியும் எல்லா வாய்ப்புகளும் நமக்குள்ளேயும் நம்மை தேடி வந்து கொண்டும் இருக்க எதற்காக பிறரை நாட வேண்டும்? என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த நெடுநாள் விருப்பம் இத்தனை நாள் தள்ளி போனதற்கும் இதுதான் அடிப்படை காரணமாக இருந்திருக்கின்றது. நீயே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள பாடுபட்டிருந்தால் இந்நேரம் அந்த வெற்றியை நீ கொண்டாடி மகிழ்ந்திருப்பாய். இனியும் எதுவும் வீண் போகவில்லை. உனக்கான அடுத்த முயற்சியை நீ செய், அதில் வெற்றிதான் நீ பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்த உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய தைரியம் என்பது அதிக அளவில் தான் இருக்கின்றது. அதை எப்பொழுதும் குறையாமல் நான் பார்த்து கொள்வேன். உன் வாழ்விற்கு தேவையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீயே இனி பெற்றுக்கொள்ள அனைத்தையும் செய்வாய். உனக்கான எல்லா விஷயங்களையும் சாதகமாக முடித்து கொடுக்க இந்த முருகன் உனக்கு நான் எக்கணமும் துணை வந்து கொண்டுதான் இருப்பேன். உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகிவிடவில்லை. வெகு தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் இருந்து உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை செய்தபடி இருக்கின்றேன். எதையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னுடைய அடுத்த முயற்சியை நீ விரைவில் எடு. அதற்கான வெற்றி பலன் உன் கரங்களில் வந்து கிடைக்கும். உன்னுடைய நெடுநாள் விருப்பம் சுலபமாக நிறைவேறியும் விடும். நல்லதே நடக்கும்.